சைல்ட்ஹுட் லெவலாம் கிடையாது. சைல்ட்ஹுட் லெவலாம் கிடையாது. அவள் வந்து அவனை அழகாக ட்ரெயின் பண்ணி கொண்டு இருக்கிறாள். அவனும் வந்து கொஞ்சம் கூட குச்சமே இல்லாமல் he has been simping her since the childhood. அவ கூட வளரும் போதிலிருந்தே அவன் ஒரு சிம்பாக வளர்கிறான். இவன் எப்படிப்பட்ட ஒரு சிம்ப் அப்படின்னீங்கன்னா, தன்னுடைய காதலிக்கு ஒரு சின்ன வலி கூடிய நீ நேரக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறவன். அவனுடைய அஸ்வின் தாத்தாவோட ஃப்ரெண்டு பட்டர்ஸ்காட்ச், அவர் வந்து ஒரு டாக்டரா இருக்காரு. கௌரிக்கு காய்ச்சல் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அவர் ஒரு சின்ன ஊசி போட்டா சரியாயிருங்கிறாரு. பட் அப்ப அந்த சின்ராஸ் என்ன பண்றாருன்னா, இல்ல ஊசி எல்லாம் போடக்கூடாது, அந்த வலியை தாங்கிக்க முடியாது, நீங்க வந்து மாத்திரை கொடுத்துருங்க அப்படின்றவர். எனக்கு தெரியாதா என்ன கொடுக்குறானே, அந்த வழியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிட்டு ஊசியை போடுறாரு. அதன் பின் நம்ம பட்டர்ஸ்காட்ச் தாத்தாக்கும் ஒரு ஊசி ஏற்றப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு வேதனையான ஒரு விஷயம். இன்னொரு உதாரணம் இருக்கு. சின்ன குழந்தையா இருக்கும் போதே ஆரம்பிச்சிருக்கும். எப்படின்னா, அந்த பொண்ணு ஓடி வந்துட்டு இருக்கும், அதை கண்ணாமூச்சி ஏதோ விளாண்டுட்டு இருப்பாங்க, கீழே முள்ளு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த முள்ளை இப்படி நிறுத்தி நம்ம நகர்ந்து போயிருக்கோம். இல்ல அவ தலையில இப்படி ஒரு தட்டு தட்டினாலோ இப்படி ஒரு எத்தினாலும் தள்ளி போயிருப்பான். அன்னைக்கே அவனுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கும் அந்த பிரச்சனைகள்ல இருந்து. ஆனா அதை பண்ணல. அதுக்கு பதிலாக நான் ஒரு சிம்பா தான் வளருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கால்களை அப்படி தாங்கி இப்படி நம்ம வந்து 2000 கூட வைக்கலாம். ஆனா சக்திவேல் ஐயா மேல ஒரு சின்ன குற்றச்சாட்டு கூட வைக்க முடியாது. அவரை பார்த்தாலே தெரியும் அவர் ஒரு ரொமான்டிக் சாப்னு. அவரோட ஷர்ட்டை பார்த்தாலே நீ சொல்லிடலாம். He always wears oversized shirts. ஒரு 2 பெண்கள் உள்ள குடியிருந்துக்கலாம். அலைப்பாய்தியில ஒரு பாட்டுல இருக்குப்பா. சின்ராஸ் என்ன பண்ற அப்படி, அவங்க அப்பாட்ட போயிட்டு நான் கௌரியை லவ் பண்றேன், எனக்கு கட்டி வைங்க அப்படின்னு சொல்ற அப்படி. அதுக்கு சின்ராஸோட அம்மாவும் சொல்லுவாங்க, சின்ன வயசுல இருந்தே ஒன்னாதானுங்க இருக்காங்க, நம்ம தானங்க பார்த்து வளர்க்குறோம், கட்டி வச்சிருங்க, உங்களுக்கு வேணும்னா ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கிட்ட? அந்த பொண்ணுகிட்ட. ஆனா வந்து நம்மளுடைய சத்தியம் என்ன பண்றா, ஒன்றரை பிள்ளையாட்டு நான் வளர்க்கலடி அவளை. அவள் ஒழுக்கும் வளர்த்துருக்குனாக்கும் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டா. நான் எவனை சொல்றேன்னா அவன் கூட படுப்பா. அவர் நல்லா தெளிவான பிள்ளையாக்கும். ஸோ ஜஸ்ட் சில் அண்ட் ஷட் த ஃபக் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி இந்த சக்தியை என்ன பண்றான், கௌரிக்கே தெரியாம அவளுடைய திருமண வாழ்க்கை அவளுடைய அனுமதியின்றி முடிவு செய்யறான். ஏன்னா பொண்ணுங்கிறது வெறும் பொருள் தானே, அவளுக்கு உயிர்லாம் இல்லை, ஒன்றும் கிடையாது, நானே வளர்த்தேன், நானே பார்த்துப்பேன். பொண்ணும் மண்ணும் எங்களுக்கு ஒண்ணுதான், எங்களுக்கு வேணா வச்சுக்குவோம் சார், ரேட் ஆயிடுச்சுன்னா வித்துருவோம், இல்லைன்னா பில்டிங் போட்டுக்குவோம். இட்ஸ் ஆல் இன் தி கேம். எங்களுக்கு எங்களுக்கு. அப்புறம் கௌரி என்ன பண்றாங்க, இவனுக்குலாம் கன்சென்ட் பேசி நம்மளால புரிய வைக்க முடியாது, போய் கிணத்துல விழுந்துருவோம்னு சொல்லி, கிணத்துல இல்ல டேம்ல இருந்து குதிச்சு, டேம்ல இருந்து கீழே. நீங்க படமே பார்க்காம வந்திருப்பீங்க, இல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தது. நான் சமீபத்துல பார்த்தேன் இந்த படத்தை. பாசிட்டிவிட்டி வேணுங்கிறதுக்காக இந்த படத்தை பார்த்தேன். ஆனா அது என் மனதிற்குள்ள பல நஞ்சுகளை விதைச்சிருக்கு. டேம்ல குதிச்சு செத்து போறேன்னு சொல்லி குதிச்சிடறான் கௌரி. அப்பதான் வந்து சக்திவேல் காப்பாத்திடுறாரு. சக்திவேல் காப்பாத்தி இப்பதான் வந்து இல்ல 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, அதனால சும்மா சரியா கதையே மாத்தி. அப்ப வந்து நம்மளுடைய கௌரி வந்து ஸ்லாப்ஸ் தி டிக் ஆஃப் சின்ராஸ் வித் ஃபியூமிங் क्वेश्चंस. உனக்கு என்ன தகுதி இருக்கு, படிச்சிருக்கியா, உனக்கு 4 வார்த்தை இங்கிலீஷ்ல சேர்த்து பேச தெரியுமா, கேட்ராமா பார்க்கும்போது சப்சியாவது